வெல்கம் டு ஸ்மார்ட் பிரான் அகாடமி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து குரூப் 2 மெயின்ஸ் முடிஞ்சது, குரூப் 4 முடிஞ்சு அதோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க TNPSCல. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கான அதாவது இப்போ இந்த 2023 வர எக்ஸாம்ஸோட ஆனுவல் பிளானர்ஸும் நம்ம பார்த்துருப்போம். ஒன்று வந்து குரூப் 1ஓட நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வருதுன்னு நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து டிசம்பர் அந்த இயர் எண்டில் வந்து குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம 2024 ஒரு ஃபெப்ரில் மார்ச்குள்ளே வந்து குரூப் 4 எழுதுகிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற டைமில் வந்து குரூப் 1 குரூப் 4 இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஐடியாஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து ஓவரால் கிராக் பண்ணி நம்ம வந்து இந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 அப்படிங்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ நான் இப்போ இந்த குரூப் 4 குரூப் 2ஓட எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதோட ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 படிக்கிறதா இருந்தாலும் சரி, குரூப் 2 படிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இம்பார்ட்டன்ஸ். தமிழ் அப்படிங்கும்பொழுது மேம் இந்த மாதிரி நான் வந்து நியூ சிலபஸ் படிக்கிறதா ஓல்டு சிலபஸ் படிக்கிறதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் வரும். கன்ஃபார்மாக அந்த டவுட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் 2 சிலபஸையும் படிக்கணும். ஓல்டு புக்கையும் படிக்கணும், நியூ புக்கையும் படிக்கணும். ரெண்டுலேயுமே சிலபஸ் படி எப்படியுமே கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ கம்பராமாயணம் எடுத்துட்டிங்கன்னா ஓல்டு சிலபஸில் இருக்கிற கம்பராமாயணம் சரி, நியூ சிலபஸில் இருக்கிற ராமாயணம் சரி, ரெண்டுமே வந்து கம்பராமாயணம் தான். ஸோ நீங்கள் அது ரெண்டையுமே கவர் பண்ணணும். இந்த மாதிரி வந்து இப்போ ஜியூ போப் எடுத்துட்டிங்கன்னா 12th புக்லேயும் இருக்கும், அதே மாதிரி ஓல்டு புக்கில் 8th இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் எல்லா ஜியூ போப் ஃபுல்லாமே படிக்கணும். ஸோ இது எல்லாமே சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி தான். ஸோ இதை வந்து நீங்கள் டவுட்டே பட வேண்டாம். ஸோ தமிழுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறனா, நீங்கள் வந்து 95 எபோவ் இல்லை 90 எபோவ் எடுத்திங்கனாலே வந்து குரூப் 4ல் தமிழில் 95 கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு ஷூரிட்டி இருக்குது. மேக்ஸில் 20 எபோவ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கட் ஆஃப் வந்து இந்த ரெண்டுமே நமக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே புக்கில் படிக்கிறதும் ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ எந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்க, எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ண முடியும், அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த தமிழையும் மேக்ஸையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். தமிழில் 95 அதுக்கு வந்து எய்ம் பண்ணுங்கள். 95 எபோவ் எடுத்தாலும் ரொம்ப சூப்பர். ஸோ இதுக்கு எய்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டைம் இப்போவே ஜாப் கிடைச்சம்போது எல்லாருக்கும் கட் ஆஃபில் பார்த்திங்கன்னா 170 165 மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கிடச்சிது. ஸோ இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம படிக்கணும். அடுத்தது நீங்கள் தமிழ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது சின்ன கிளாஸ் புக்லேருந்து போகாதீங்க, பெரிய கிளாஸ் புக்லேருந்து வாங்க. அதுவும் எடுத்தோடனே பெரிய கிளாஸ் புக்னால் எடுத்தோடனே 11th 12th அப்படி போவேன்னா ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து 10th கீழே வாங்க. ஸோ 10th புக் ஃபுல்லாக முடிங்க, ஓல்டு நியூ முடிங்க, 9th முடிங்க, 8th முடிங்க, 7th 6th முடிங்க. அடுத்தது 12th புக் எடுத்துகிட்டு ஓல்ட்லேயும் நியூலையும் நீங்கள் வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி சிலபஸ் படிக்கிறது, எப்படி கவர் பண்ணுறதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்லையும் தெரிஞ்சிடும். ஸோ 11th 12th புக்கை நீங்கள் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இலக்கணம் பாட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணி தனியாக சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிளாஸ் வைஸாக உங்களுக்கு இலக்கணம் வந்து இப்போ 10th இருக்கிற இலக்கணம் 9th 8th இப்படி வந்து பார்த்திங்கன்னா 6th ஒரு சிம்பிளாக இருக்கும், 7th இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடாக இருக்கும் இலக்கணம். ஸோ நீங்கள் இலக்கணம் மொத்தத்தையும் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த சாகித்ய விருதுகள் சொல்லிட்டு எப்போவுமே வந்து புக்கில் பின்னாடி ஒரு 10 கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் என்ன பண்ணணுன்னா ஒரு நோட்டு போட்டு தனியாக எழுதிடுங்க. எல்லா 6th 12th வரைக்கும் கண்டினியூஸாக எழுதிடுங்க. எழுதி வச்சு அதை படிங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்படி இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா தமிழ் ரொம்ப ஈஸி. இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடித்த அப்புறம் ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th புக் படிக்கவே டெஸ்ட்டு போடுங்க. புக் வைஸ் வந்து டெஸ்ட்டு போடுங்க. 9th புக் படிக்கும்போது ஒரு டெஸ்ட்டு போடுங்க, 8th புக் படிக்கும்போது ஒரு டெஸ்ட்டு போடுங்க. இப்படி வந்து தனித்தனி டெஸ்ட்டும் போடுங்க. அதேமாதிரி மொத்தமாக ஒரு 6th to 10th படித்து முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு, 6th to 8th படித்து ஒரு டெஸ்ட்டு போடலாம். ஓகே, இப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது மேக்ஸில் வந்து உங்களுக்கு சிலபஸ் படி எடுத்து வைங்க. உங்களுக்கு அதுலேயும் வந்து அதிகமாக நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த LCM HCM, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்,
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஏபிஜிபி, ஓகேங்களா, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். அடுத்தது மென்சுரேஷன் குரூப் 4 லெவலுக்கு படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இப்போ வந்து மேக்ஸ்லாம் அப்கிரேட் ஆகிட்டு வருது. குரூப் 4 கொஷின் பேப்பரே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடைசி வாட்டி நடந்த எக்ஸாமோட 2022 நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எல்லாமே ரொம்பவுமே கொஞ்சம் ஹை லெவல் மேக்ஸாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனும் இருக்கணும், ஓகேங்களா. அடுத்தது நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் எல்லாம் படிச்சிங்கனாலும் உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸோட தான் கரண்ட் அஃபேர்ஸும் மெர்ஜ் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டி ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக என்னென்னலாம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 8 பார்க்கும்போது தமிழ்நாடோட ஹெரிட்டேஜ் எல்லாமே, பாரம்பரியம் எல்லாமே படிப்போம். ஸோ இதில் தமிழ் புக்கை படிக்கும்போதே யூனிட் 8 முக்கால்வாசி உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும், ஓகேங்களா. அது போக லீடர்ஸ், ஐஎன்எம் இதெல்லாமே வந்து படிக்கணும். அடுத்தது யூனிட் 9 பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9 அப்படிங்கிறது ஒரு சின்ன கரண்ட் அஃபேரோட ஒரு பகுதி தான் யூனிட் 9 நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. யூனிட் 9 வந்து நீங்கள் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ கரண்ட் ஸ்கீம்ஸு, அதே மாதிரி இப்போ என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், இது எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, திராவிடியன் பார்ட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஈஸி தாங்க. ஏன்னா இதில் வந்து இந்த டேட்டாஸ் அப்படியே இருக்கும், இதை வந்து மாற்ற முடியாது. இதை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் முகல்ஸ் தான், இது வந்து இப்போ ஒன்றும் புதுசாக வந்து அப்டேட்டிங் கரண்ட் இஷ்யூஸில் ஒன்றும் சேர்த்து கேட்க மாட்டாங்க. ஸோ ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இதை நீங்கள் வந்து நல்லா அப்படியே புக்கில் கொடுத்துருக்கிறத நல்லா வந்து மைண்டில் வச்சு ஏற்றி வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்லாம் போட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது குரூப் 4 லெவலுக்கு படிக்கணுமா? கண்டிப்பாக படிக்கணும். நம்மளுடைய மார்க் ஸ்கோரிங் பாயிண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதே சயின்ஸ் தான். எல்லாருமே இது வரைக்கும் தமிழ் படிச்சிருவாங்க, மேக்ஸ் படிச்சிருவாங்க, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் இவ்வளோவும் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ நிறையா பேருக்கு சயின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சில பேர் சயின்ஸ்க்கு பிடிக்காதும்பாங்க, சில பேர் சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், ஹெவியாக இருக்குது, நிறையா சிலபஸ் இருக்குது, நிறையா படிக்கணும்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதே சயின்ஸ் தான். ஸோ நம்ம எது படிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக 9th 10th புக்கு சயின்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் மற்ற கிளாஸ் புக்கு சிலபஸ் வைஸ் பார்த்துருங்க. பட் 9th 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னா நம்ம குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம என்ன படித்தாலும் டிஸ்கஸ் பண்ணணும். இல்லை டிஸ்கஸ் பண்ண முடியலையா, டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெய்லியும் நைட்டு தூங்கும்போது படித்து முடிச்சதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அதை வச்சு காலையில் எழுந்துச்சி ஒரு டெஸ்ட்டு போடுங்க. வீக்லி 1 டெஸ்ட்டு போடுங்க, வீக்லி 2 போடுங்க, மந்த்லி 5 times 6 times போடுங்க, சப்ஜெக்ட் வைஸ் போடுங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பாருங்கள், ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ்லாம் போடுங்க. நம்ம சேனல்லேயே நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துக்கும். ஸோ ஸ்கீம்ஸ் நிறையா போட்டிருப்போம், மெயின்ஸ் ரிலேட்டடாகவும் நிறையா போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ சூன் வந்து நம்ம ஸ்மார்ட் பிளான் அகாடமியில் வந்து கிளாஸாக ஆரம்பிப்போம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று மட்டும் சொல்லிடுறேன், கரண்ட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கரண்ட் இஷ்யூஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெவல் வந்து நல்லா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்தது நேஷ்னல் லெவல் கொடுங்க, ஓகேங்களா. ஏன்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறதுனால ஸ்டேட் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இப்போ கரண்ட் கவர்மெண்ட்டோட ரீசன்ட் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்ன, அவங்களோட இஷ்யூஸ் என்ன, இதெல்லாம் பாருங்கள், ஓகே. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மூவலூர் ராமாமிர்தம், அதே மாதிரி வந்து முத்துலட்சுமி ரெட்டி, அதுக்கப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி நிறையா இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். வரையாடு திட்டம், இந்த மாதிரிலாம் இருக்கும், இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா முக்கியமான நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகளாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து சில தலைவர்களோட பிறந்தநாளை வந்து முக்கியமான நாளாக வந்து கரண்ட் கவர்மெண்ட் வந்து அறிவிப்பாங்க. அது என்ன நாள், அது எதுக்காக, இந்த மாதிரிலாம் பார்க்கணும், ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் கண்டிப்பாக நம்ம குரூப் 4லேயும் சரி, குரூப் 2லேயும் சரி, குரூப் 1 இருக்கட்டும் ஒரு பிளான் போட்டு படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம கட் ஆஃப்குள்ளே ஜாப் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சூன் நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். யாரெல்லாம் வந்து
கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபீஸ்லாம் வந்து ரொம்ப நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ரொம்ப கம்மியான மினிமம் ஃபீஸில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்வோம். தேங்க்யூ.